ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி நம்ம அபுதாபிலிருந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாங்க. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்கன்னா சிக்கன் சாண்ட்விச், ஒரு ஆனியன் பக்கோடா, அப்புறம் எக்கு, அப்புறம் சப்பாத்தி, தால், இது ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு சின்ன ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நைட்டு தான் நமக்கு ஃப்ளைட்டு. நம்ம வந்து போகலாங்க. தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். சில சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டினியூவாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இங்கே தான் பக்கத்தில் ஒரு லுலு மார்க்கெட் இருக்குது. அது உள்ளே போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்க போகிறோம். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. வேறு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மதீனா ஜாயத் போகிற ஐடியா இருக்குது. அங்கேயும் நம்ம போகலாம். சரி, வாங்க லுலு மார்க்கெட் உள்ளே போகலாம். பாருங்கள், இங்கெல்லாம் சிக்கன் சாசேஜஸ் நிறையா இருக்குது. விதவிதமான சாசேஜஸ் இருக்குது நிறையா. நம்ம அதாவது துபாய், அபுதாபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் கிடைக்கிற அத்தனை பொருளும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து நமக்கு தேவையான மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா உலக நாட்டில் அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து பொருளுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க. அதனால தான் லுலு மார்க்கெட்லாம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சதுக்கான மெயின் ரீசன். பாருங்கள், பீஃபில் இருந்து, சிக்கனில் இருந்து, மட்டனில் இருந்து எல்லா விதமான மீட்டு. ப்ளஸ் ஒரு மீட் எடுத்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா மீட்டு, ஆஸ்திரேலியா மட்டன், இந்தியன் மட்டன், பாகிஸ்தான் மட்டன், பிரேசில் மட்டன், சவுத் ஆஃப்ரிக்கா மட்டன், அனைத்து கண்ட்ரியோட மட்டனும் அவைலபிளுங்க. பெரிய சாய்ஸு ஆக்சுவலி மக்களுக்கு அங்கே. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி, மந்தி பிரியாணி, புலாவ் செய்கிற நிறைய வெரைட்டிக்கான எல்லா மசாலாவும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இதான் லுலு சூப்பர் மார்க்கெட்ஸ். இப்போ வாங்க, நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக மதீனா ஜாயத் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அங்கே போய் சில வாட்சஸ்ஸு, அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். வாங்க மதீனா ஜாயத் போகணும். நம்ம நேராக சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகே, மந்தி பிரியாணி. இப்போ நம்ம வந்து மதீனா ஜாயத் வந்துட்டோங்க. இந்த அபுதாபியில் ரொம்ப ஓல்டு அண்ட் ஃபேமஸ் ஒரு ஷாப்பிங் சென்டர் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் அத்தனை பிராண்டட் வாட்சும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. லெஸ் தென் 50 திர்ஹாம் 60 திர்ஹாமுக்கு ஒரு நல்ல பிராண்டட் வாட்சை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டி மாதிரியே இருக்குங்க அந்த வாட்சஸ் எல்லாமே. பாருங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த மதீனா ஜாயத்தோட ஃபேமஸ் வந்து அத்தர் அண்ட் சென்ட் பாட்டில், பெர்ஃப்யூம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தர் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அத்தர் வாங்கிட்டு அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஸ்மெல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அத்தர் ரொம்ப ப்யூரு அண்ட் குவாலிட்டி ரொம்ப அதிகம். சும்மா லைட்டாக போட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபீட்டுக்கு மேலே அந்த ஸ்மெல் நல்லா தெரியுங்க அது ஆக்சுவலாக. ப்ளஸ் சில நட்ஸ் எல்லாம் கூட அந்த மதீனா ஜாயத்தில் வந்து சேல் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் கிடைக்காத சில நட்ஸ் எல்லாம் கூட இங்கே அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. 1 திர்ஹாம் நிறைய கார்ஸ் எல்லாமே வந்து 1 திர்ஹாம் டு 10 திர்ஹாம் வரைக்கும் அவைலபிள் வந்து இந்த குட்டி கார்கள்லாம் அவைலபிள் இருக்குது. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆனால் இது நம்ம ஊரில் ரொம்ப விலை அதிகம். 500, 600, 1000 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 10 திர்ஹாம் 200 ருபீஸ்க்கு லெஸ் தென் வந்து இந்த காரெல்லாம் கிடைக்குதுங்க. இது எல்லாமே வந்து 10 திர்ஹாம் தான் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து கார் மட்டும் இல்லை, டாய்ஸு எல்லாமே சேம் லெஸ் தென் 10 திர்ஹாமோட ரேட்டு தான் இங்கே அவைலபிள் இருக்குது. நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஆக்சுவலி இந்த மதினா ஜாயத்தில் வந்தீங்கன்னா. இப்போ தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெர்ஃப்யூமோட ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் அத்தர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு அத்தர் நான் வீட்டுக்கு வாங்கினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த அத்தரை வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் கேட்குற அந்த ஸ்மெல்லை வந்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலி ஏர்போர்ட் கிளம்பிட்டோங்க. ஏர்போர்ட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போது இது அபுதாபியோட நியூ இயருக்காக இதெல்லாம் செலிப்ரேஷனுக்காக இந்த லைட் தோரணங்கள்லாம் கட்டியிருக்காங்க. மனசு கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. ஏன்னா நல்லா ஒரு சூப்பரான லைஃப், இங்கே லக்ஸுரி லைஃபு, நல்ல ஒரு ஹாப்பனிங் பிளேஸு. ஆக்சுவலாக துபாய் நான் அபுதாபி விட்டு மனமே வரல இங்கேருந்து கிளம்புறதுக்கு. பட் இருந்தாலும் நண்பர்கிட்ட பிரியாக விடை பெற்று கொண்டு அபுதாபி ஏர்போர்ட்டை நோக்கி இந்தியாவுக்கு பயணத்திற்காக சென்று கொண்டிருக்கிறோம். வாருங்கள். இப்போது மக்களே அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அபுதாபியோட எத்திஹாட் நியூ ஏர்போர்ட். ஆக்சுவலி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கிட்டத்தட்ட அபுதாபி ஏர்போர்ட்டை நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு சில வினாடிகள் தான் நண்பர்களோடு இருப்போம். அதை முடிச்சிட்ட பிறகு நம்மளுடைய இண்டிவிஜுவல் பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பார்க்கலாம். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செக்இன் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு சென்னை நோக்கி போகலாம். ஆமாம் மக்களே, இப்போ இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. 5 மினிட்ஸ் தான். ஆட்டோமேட்டிக் இமிக்ரேஷன் ஆக்சுவலி எக்ஸிட் ஆகிறது ஒரு 5 மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
இப்போ ஷாப்பிங் முடிஞ்சு இப்போ ஃப்ளைட்குள்ளே வந்தாச்சு. குட் பாய் டு அபுதாபி அண்ட் துபாய். ஓகே, இப்போ ஃப்ளைட் வந்து கிளம்ப நேரம் வந்தாச்சு. டேக் ஆஃப் பண்ண பார்க்குறது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லேண்டிங் சென்னையில் ஆகும்போது பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இப்போ டேக் ஆஃப் ஆகும் போது ஃப்ளைட்டு. குட் பாய் அபுதாபி. மார்னிங் மக்களே, நல்லா தூங்கி எழுந்தாச்சு. இப்போ அரபிக் ஓஷன் ஆல்மோஸ்ட் கடந்து இப்போ இந்தியனோட லேண்டில் போயிட்டுருக்கு. டுவோர்டு மேபி கர்நாடகா ரீஜன் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம சென்னை ரீச் ஆகிடுவோம். மார்னிங் 8 o'clock சம்திங். நீங்கள் சென்னையோட ஏர்போர்ட்டை எப்படி லேண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கிட்டத்தட்ட சென்னை ரீஜன் வந்தாச்சு. இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆயாச்சு. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை முழுசாக பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அது நெக்ஸ்ட் சீரீஸில் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக பார்ப்போம். சைனிங் ஆஃப், உங்கள் சிம்பிளி ஜியா. என்றுமே உங்கள் சிம்பிளி ஜியா. தேங்க்யூ, நன்றி.